நாமக்கல்லில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து திரைப்பட நகைச்சுவை நடிகர் அனு மோகன் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்மணி உடல்நலக் குறைவால் 4 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் உடல்நலம் தேறிய நிலையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இவருக்கு ஆதரவாக திரைப்பட நடிகர் அனு மோகன் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பாண்டமங்கலம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இரட்டை இலை வெற்றி பெற்றே தீரும், ஆகையால் உங்களுடைய வாக்குகளை இரட்டை இலைக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்மணியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றார். பன்ருட்டி அருகே ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த சிறுவத்தூர் பகுதியிலிருந்து ஏரங்காடு பகுதிக்கு 10க்கும் மேற்பட்டோர் ஆட்டோவில் சென்றுள்ளனர். ஆட்டோவை அதே பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் இயக்கிய நிலையில் வளைவில் திரும்பிய போது பாரம் தாங்காமல் அருகில் இருந்த விவசாய நிலத்தில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணித்த அனைவருக்கும் கை, கால், இடுப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து புதுப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வள்ளலார் பெருவெளியில் சர்வதேச மையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்கள் மீது வடலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் வள்ளலார் வாழ்த்த வடலூர் பெருவெளியில் திமுக அரசு 100 கோடி மதிப்பில் சர்வதேச வள்ளலார் மையம் அமைப்பதற்கு கடந்த மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு பெருவெளியில் கட்டுமான பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருவெளி அமைவதற்கு நிலங்களை தானமாக கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கட்டுமான பணியை நிறுத்த கோரியும் வள்ளலார் சர்வதேச மைய கட்டிடத்தை மாற்று இடத்தில் கட்ட கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 20 நபர்கள் மீதும் வடலூர் காவல் நிலையத்தில் ராஜா சரவணன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி ஆகிய ஊராட்சி ஒன்றிய நகர பகுதிகளில் மொத்தம் 15 டாஸ்மாக் மதுக்கடைகள் உள்ளன. இந்நிலையில் தேர்தலை முன்னிட்டு 3 நாட்களுக்கு மதுக்கடைகளை அடைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் சட்டவிரோதமாக பல்வேறு கிராமங்களில் வாக்குச்சாவடி மையங்களை ஒட்டி மது விற்பனை நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் பெட்டி கடை, டீ கடைகள் மற்றும் வீடுகளிலும் அமோகமாக மது விற்பனை நடந்து வருகிறது. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பணியாற்றும் 17 வயது இளைஞர்கள் வரை மது குடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் கிராமங்களில் அதிகரித்துள்ள சந்து கடைகளை அகற்றவும், டாஸ்மாக் கடைகளில் பெட்டி பெட்டியாக விற்பனை செய்வதை தடுக்க கோரியும் பொதுமக்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூரில் வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஏஜே தாமஸ் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறும் நிலையில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதை தடுக்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வருமான வரித்துறையினர் அரசு ஒப்பந்ததாரர்கள் உட்பட பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் கமாத்தி பகுதியில் வசித்து வரும் தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியுமான ஏஜே தாமஸ் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் 6 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வருமான வரி மற்றும் சொத்து உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.